ஆதியாகமம் 17 7வது வசனம் நினைக்கிறேன், வந்துட்டு சொல்றாரு, ஆபிரகாம் உனக்கும் உன் சந்ததிக்கும் நான் தேவனா இருக்க விரும்புறேன். ஆமென் சொல்லுங்களேன். நான் உன் கூட தொடர்ந்து டிராவல் பண்ணுவேன், நான் தொடர்ந்து உன் கூட பிரயாணப்படுவேன், நான் தொடர்ந்து உன் சந்ததிக்கே நான் தேவனா இருப்பேன். ஆமென். ஹல்லேலூயா, ஹல்லேலூயா. நான் தொடர்ந்து உன்னோட வருவேன், உன் சந்ததியோட வருவேன், உன் குடும்பத்தோட வருவேன், உன் எதிர்காலத்துல நான் வருவேன், உன்னோட நான் கூட வந்துகிட்டே இருப்பேன் ஆபிரகாம். ஆகவே இன்றைக்கு கர்த்தருடைய நாமத்துல சொல்றேன், சில காரியம் கஷ்டமா இருக்கலாம், சில காரியம் மனது ஏற்றுக்கொள்ளாமல் இருக்கலாம், சில காரியத்தை நம்முடைய மாம்சம் ஏற்றுக்கொள்ளாமல் இருக்கலாம், சில காரியத்தை நம்முடைய அறிவு ஏற்றுக்கொள்ளாமல் இருக்கலாம், சில காரியத்தை ஸ்தோத்திரம் நம்மை சுற்றிலும் இருக்கிற நபர்களால ஏற்றுக்கொள்ள முடியாத இருக்கலாம். நல்லா கவனிங்க, சிலர் நம்மளை அங்கீகரிக்காம இருக்கலாம். நம்ம பிளான் பண்றத, நம்ம திட்டம் பண்றத, நம்ம எடுக்கிற தேவனுக்காக எடுக்கிற சில முடிவுகளை நம்மளை சுத்தி இருக்கிறவங்க அங்கீகரிக்காம இருக்கலாம். ஏன் நம்ம வீட்டுக்குள்ளேயே அங்கீகரிக்காம இருக்கலாம், நம்ம மனைவி நம்ம பிள்ளைங்க நம்மளை அங்கீகரிக்காம இருக்கலாம். தேவ திட்டத்துக்காக எடுக்கிற நம்ம முடிவை ஆபிரகாம் அப்படியே ஆண்டவர்கிட்ட கையளிச்சான். பரவாயில்ல ஆண்டவரே, அர்ப்பணிச்சான்.